ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியான டேஸ்டான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 சில் தேங்காவை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கணும். 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை டேஸ்ட் சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதோட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் அலசிட்டு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சட்னிக்கு தண்ணி எந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது சட்னிக்கு தாளிகம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப பொரியாமல் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த சூட்டில் தான் கொத்தமல்லி வதங்கினா நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பராக நம்ம தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண தேங்காய் சட்னியை ஒரு கிறிஸ்பியான தோசை வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி தோசை, இட்லி, சப்பாத்தி, வெண்பொங்கல் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கெல்லாம் சர்வ் பண்ணிக்கலாம். தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.